Hi friends, welcome to our channel. இது green color blouse பிரைடோட அம்மாவோட ப்ளவுஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. எப்பவும் போல் ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. சாண்டல் கலர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சுகர் பீட்ஸ் மட்டும்தான் நாங்கள் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டோன்ஸ் வந்து அந்த லீஃபோட எட்ஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாண்டல் கலர் த்ரெட்டில் லோட் போடுறோம். கீழே வந்து சாதி சொல்லுவாங்க, ரொம்ப மெலிசாக இருக்கும்ல, அது யூஸ் பண்ணியிருக்கோம். கோரா வந்து கனமாக இருக்கும். இது வந்து சாதி யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே லைன் ஃபுல்லாக சாதி வச்சுட்டு அதுக்கு மேலே அப்போ தான் அதோடைய திக்னஸ்க்காக அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப திக்காக வேணும் நமக்கு லோட்னால் கீழே வந்து கோரா வைப்போங்க. இல்லை நமக்கு வந்து சின்னதாகவே போதும், மெலிசாக இருந்தால் போதும்னா நம்ம வந்து சாதி வச்சுக்கலாம். 2 லைன் ஜரிகை போட்டிருக்கோம் அவுட்லைனில். ஒயிட் பென்சிலில் நம்ம டிசைனை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து அந்த 2 லீவ்ஸ்க்கும் ஜரிகையில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. லோட் பண்ணும் பொழுது ஒரு சைடு இழுத்து வச்சு குத்திட்டு அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு இது வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இழுத்து அந்த பக்கம் குத்தணும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா கிளாஸ் எடுக்கிறதுல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். லோட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வச்சுருக்காங்க. கீழே இருந்த அந்த லைன்ஸ் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 2 லீஃப்குள்ளேயும் நம்ம வந்து லோட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேஸ் வந்து சாதியே யூஸ் பண்ணுறாங்க. லோட் வந்து பிங்க் கலர் த்ரெட்டில் பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த லீஃப் ஃபுல்லாக கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஒரு இடம் கூட கேப் விடாமல் அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடில் எட்ஜில் இப்படி வந்துட்டு தான் திரும்ப நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகும், இல்லைன்னா கேப் விழும். அந்த ஷேப் ஃபுல்லாகவே பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ண மாதிரி காட்டணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சைடு முடித்த உடனே ஒரு லாக் பண்ணிவிட்டு எப்போவுமே அந்த எட்ஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நமக்கு அதை ஒரு வாட்டம் இருக்கும், அது மாதிரி போனால் தான் அந்த ஷேப் நமக்கு வரும். எந்த சைட்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து வராது. வரும், ஆனால் ஃபினிஷிங் வந்து அது நமக்கு தெரியும். இங்கேருந்து போயிருக்காங்க, அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே வந்து டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் ஃபினிஷ் பண்ணோன்னா அதோடைய லுக் வந்து நமக்கு அழகாக தெரியும். இதெல்லாம் சிம்பிள் டிசைன்ஸ் தான். இதெல்லாம் 800லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. நீங்கள் கொரியர் பண்ணாலே நாங்கள் ஒர்க் பண்ணி டெலிவரி பண்ணிவிடுவோம். நாங்களே மார்க் பண்ணிவிடுவோம். ஸ்டிச்சிங் மட்டும்தான் இல்லை ஸ்டிச்சிங்கும் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுக்குறோம். காஞ்சிபுரம், சென்னையில் பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த கீழே போட்டிருக்க சுகர் பீட்ஸுக்கு அங்கே நடுவில் மட்டும் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஷார்ப்பான இதில் வந்து 3 சுகர் பீட்ஸு ஒரு 4 mm. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ளவுஸும் இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ளவுஸில் மீட் பண்ணலாம். பாய்.